இன்னைக்கு டி நகர் சரவணா எலைட் ஷோரூமில் தான் விசிட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நிறைய கொலுசு கலெக்ஷன்ஸ் கோல்டில் காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து சின்ன பசங்களுக்கு போடக்கூடிய கொலுசு கலெக்ஷன். இதில் வந்து நம்ம சைஸுக்கு கூட இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. 7 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 50 கிராமுக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து அந்த சேதாரம்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. 8% ஸ்டார்ட் ஆகி 14%லேயே முடிஞ்சிடுது. 1-2 ஸ்பெஷல் ஐட்டமுக்கு தான் பார்த்தீங்கன்னா 16% அந்த மாதிரி இருந்தது. அது கூட நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். கொலுசுனாலே இந்த மாதிரி பார்வையாக பட்டையாக இருந்தால் தான் அது கோல்டு கொலுசுன்னு நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் நம்புவாங்க. இதனுடைய வெயிட்டு, சேதாரம் இதெல்லாம் வந்து நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் வந்து பார்த்திங்கன்னா சவரன் கணக்கில் பார்த்தோம்னா 2.5 சவரன்லேருந்து ஒரு 5 சவரனுக்குள்ளே அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லிகிட்ருக்கேன். 1-2 கிராம் கூடலாம் குறையலாம். அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி 2.5 சவரன்லேருந்து 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ரொம்ப பார்வையாக ரொம்ப நல்லாவுமே இருந்தது. எல்லாத்துக்குமே வந்து அந்த எஸ் டைப் கொக்கி மாடல் தான். நம்ம வெள்ளி கொலுசில் போடுற மாதிரி திருகாணிலாம் வச்சா அது இது வெயிட் வந்து எகிரிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து அந்த கொக்கி வந்து நல்லா ஸ்டடியாக தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரோடியம் பாலிஷில் வரக்கூடிய அந்த வரிக்காய் பால்ஸ் அங்கங்கே வச்ச மாதிரியான மாடலு. இன்னுமே அரும்பு டைப்பு, ப்ளைனாக வரக்கூடிய கோல்டு டைப்பு அதெல்லாம் கூட நிறைய இருந்தது. ஸோ வீடியோவில் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவை எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வெயிட்டு, சேதாரம், பர்டிகுலராக ஒரு டிசைன் பிடிச்சிருக்குன்னா அதனுடைய வெயிட்டு, சேதாரம் இதெல்லாம் நல்லா அக்யூரேட்டாக தெரியும். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்கணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான மாடல். ஃபுல்லாக எல்லோ கோல்டில் வரக்கூடியது. வெயிட்டுமே பார்த்திங்கன்னா 5 சவரனில் வந்திருக்கு. 12% வேஸ்டேஜு. இதில் கொக்கிக்கு கீழே வந்து இந்த முத்து தொங்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கொலுசுக்கு உண்டான அதே ட்ரெடிஷ்னல் டைப்பில். எந்த இடத்துலையுமே வந்து கல்லோ எதுவுமே இல்லை. இதில் ப்ளைன் கோல்டில் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து டெய்லி வேர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். அப்கமிங் ஆவணி மாதம் வந்து நிறைய வெட்டிங் சீசன் வருது. ஸோ உங்கள் வீட்டுகளில் வந்து கல்யாணங்கள்லாம் வச்சுருப்பீங்க. உங்கள் பொண்ணுக்கு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வீட்டில் விசேஷம் வச்சுருக்காங்க, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 47 கிராமில் வருது. 12% வேஸ்டேஜு. அகைன் இன்னொரு பிளைன் எல்லோ கோல்டில் வரக்கூடியது. அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த சங்கிலி மாதிரி நம்ம செயின் கலெக்ஷன்ஸில் வரும் பார்த்திங்களா, அந்த டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொலுசு பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் தான். ஃபர்ஸ்ட்டு பார்த்ததை காட்டிலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இந்த கொலுசும் பார்த்திங்கன்னா ஒரு 4 சவரனில் வந்திருக்கு. 10% தான் வேஸ்டேஜ். கொலுசுனாலே நம்மளுக்கு வந்து இந்த முள் அரும்பு வர மாதிரி, இல்லை அரும்பு வச்ச மாடல் மாதிரி, கொத்தமல்லி கொலுசு இந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த வகையில் ஒரு மாடல் தான். ரொம்ப வந்து லைட் வெயிட் இது. இதெல்லாம் டெய்லி வேர் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நீங்கள் எங்கன்னா அக்கேஷ்னலாக வெளியே போகிறீங்கன்னா அங்கே கூட நீங்கள் போட்டுட்டு போகலாம். இந்த கொலுசை வந்து நான் காலில் போட்டு காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சில் வந்திருக்கு. ஸோ எனக்கே வந்து கரெக்டாக தான் இருக்குது. என்னை விட வந்து கொஞ்சம் லீனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட தாராளமாக இருக்கும். எல்லாமே ஃப்ளெக்ஸி டைப் தாங்க. அழகாக காலில் அந்த ஆங்கிளில் உட்காந்துருக்கு. அதை நீங்களே பார்க்குறீங்க. ஸோ வந்து வெள்ளி கொலுசு மாதிரி வந்து மேலே தூக்கிட்டு நிற்குமோ அந்த கவலைலாம் உங்களுக்கு தேவையில்லை.
நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோன் வச்ச மாடலு. சில பேர் ஃபேன்சியாக விரும்புவாங்க. ஏன்னா வந்து கோல்டு கொலுசு அப்படின்றதுனால அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதில் 1-2 ஸ்டோன் இருந்தால் கூட பரவாயில்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 20 கிராமில் வந்திருக்கு. எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரேயில் இருக்கிறதுக்கு 10 to 12% வேஸ்டேஜு. சிலது இந்த மணி வச்ச மாதிரி இந்த பீடு வச்ச மாதிரி வர்றது தான் கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது. அது கூட 1-2 மாடல் தான். பட் இந்த மாதிரி ப்ளைனாக வரதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 10%க்குள்ளே தான் வேஸ்டேஜ் வந்திருக்கு. இது ஒரு ட்ரெண்டி நியூ மாடலு, ஹார்ட் இன் ஷேப்பு. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கோல்டன் பீட் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நியூ மாடலாக இருந்தது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஷார்ட் செயின் லாங் செயின்லாம் வர மாதிரி இதில் கூட கோல்டன் பீட்ஸு, ரோடியம் பாலிஷ் பண்ண பீடு இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ கொலுசுக்கும் செயினுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் செயின்லலாம் நம்ம என்ன மாடல்லாம் பார்ப்போமோ அதே தான் கொலுசில் கூட ரிப்பீட் ஆகிருக்கு. பட் அதில் இது வந்து கொஞ்சம் கிளிட்டரிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. ரோடியம் பாலிஷ் வச்சு ஹைலைட் பண்ணதால் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஹார்ட் இன் ஷேப்பை வந்து நான் காலில் வேர் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது நீங்கள் அக்கேஷ்னலாக ஃபங்க்ஷனுக்கெலாம் வேர் பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம். இது பாருங்கள், இப்போ நியூ மாடல். இது நடுவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த எனாமல் வச்சு பண்ணியிருக்காங்க. க்ரீன் கலர் எனாமலில் தான் அது. இந்த எனாமல் வெயிட்டெல்லாம் லெஸ் பண்ணிட்டு தான் அந்த டேக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கங்கே ஒரு லீஃப் அப்படியே குட்டி குட்டியாக தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்ததுங்க. ரொம்ப ட்ரெண்டி மாடல் இது. எல்லாத்துக்குமே எஸ்கோ கீழே தாங்க வருது. அந்த எஸ்கோ கீழே கூட மேலே வந்து பார்த்து நல்லா மைன்யூட்டாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். நல்ல டிசைன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் இது வந்து டெய்லி வேர் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா எந்த வித பீடோ எதுவுமே கிடையாது. நீங்கள் டெய்லி போட்டுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கலாம். அடுத்ததாக வந்து அந்த லீஃபி பேட்டர்ன்லேயே வந்து இது வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரக்கூடியது. இது கூட நல்லா இருந்ததுங்க. நீங்கள் வந்து சின்ன பசங்களாக இருக்கீங்க, ஒரு 15 to 25 இயர்ஸ்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்குலாம் இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அடுத்தது வந்து ஒரு இன்னொரு பிளைன் மாடல் பார்த்துட்ருக்கீங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவுமே இருக்குது. நல்லா எலிகெண்ட்டாக இருக்கும். சாரீ சல்வார் எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். அடுத்ததாக இன்னொன்று நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரோடியம் பாலிஷில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியான மாடல் தான். இது கூட 12 கிராமில் இருக்குது. 10% வேஸ்டேஜு. இந்த மாதிரி வந்து பீட்ஸ் வச்சதுக்கு மட்டும் தாங்க 14% வேஸ்டேஜு. மிச்சதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 8%ல் தான். இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8%, 10% அந்த மாதிரி தான் வேஸ்டேஜில் வந்திருக்கு. இதை நான் வந்து வேஸ்டேஜை ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம் வந்து கொலுசு வாங்கிறதே வந்து சில பேர் வந்து காலில் போடக்கூடாது, இல்லைன்னா வந்து தங்க விற்கிற விலைக்கு நம்மளால் கொலுசுலாம் வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஏன் வாங்கக்கூடாதுங்க? நம்ம போட்ட என்ன தப்பு சொல்லுங்கள்? கண்டிப்பாக வாங்கலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த வேஸ்டேஜை வந்து நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவுமே வாங்கிக்கலாம். 7 கிராமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேஸ்டேஜும் கம்மின்றதுனால இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு தாராளமாக நீங்கள் வாங்கி போடலாம். இதில் கூட பார்த்தீங்கன்னா பால்ஸ் அங்கங்கே வச்ச மாதிரி அதுலேயுமே ரோடியம் பாலிஷ், கோல்டன் பாலிஷ்லாம் பண்ணி ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் மாடலு. நீங்கள் வந்து கொலுசு தான் வாங்க போகிறோம், ஸோ வந்து லைட் வெயிட்டாக இருந்தாலே பரவாயில்ல, நாங்கள் வந்து அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ண போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரேயில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து இந்த ரோடியம் பாலிஷில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுனால
இருக்கிறதுனால அது கூட ரொம்ப கிளிட்டரிங்காக சூப்பராக தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8%லேருந்து 14%க்குள்ளே வேஸ்டேஜ் இருக்கக்கூடியது. 7 கிராம்ஸ்லேருந்து 10 கிராம்ஸ்க்குள்ளே தான் வெயிட்டுமே இருக்குது. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 8% வேஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பால்ஸ் வர மாதிரி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 10% வேஸ்டேஜில் வந்திருக்கு. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த பேர்ல் வச்ச மாதிரியான மாடல், இதுக்கு மட்டும்தாங்க 14% வேஸ்டேஜ். ஸோ நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தாங்க இருந்தது. பட் வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேத்திக்கோ இல்லை பேரனுக்கோ சீர் செய்ய போகிறீங்க, பார்ன் பேபிஸ் கூட வாங்கணும், தங்கத்தில் கொலுசு வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட இங்கே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு காது குத்த போகிறோம், ஒரு 3 வயசுலேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் கூட நாங்கள் காது குத்த போகிறோம், நாங்கள் வந்து நல்ல சீர் செய்யணும், நல்ல கோல்டனில் கொலுசு வாங்கி கொடுக்கணும் பேரன் பேத்திக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கம்ப்ளீட்லி நோ ப்ரமோஷன். இந்த மாதிரி கோல்டில் கொலுசு கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து எங்கே நல்லா கிடைக்கும்னு தேடிட்டுருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கையில் வச்சு காட்டுற மாடல் வந்து நல்ல மெலிசா ரொம்ப வந்து எலிகெண்ட்டாக இருந்ததுங்க. அந்த லுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கும். நீங்கள் காலில் போடும்போது காலில் இருக்கிறதுமே தெரியாது. அதுக்காக வந்து எங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது கோல்டு வெள்ளி கொலுசுன்றது நம்ம வந்து மறந்துடணும். உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறேன். இதை வந்து 3-in-1 மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கையில் அட்ஜஸ்ட் பண்ணி பிரேஸ்லெட்டாக போடலாம். அப்படி இல்லைன்னா கழுத்தில் வந்து செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொலுசாவுமே யூஸ் பண்ணிக்கலாம். கடையிலலாம் இதெல்லாம் சொல்லலைங்க, என்னோட சஜஷன் இது. அப்படி யூஸ் பண்ணலான்றது என்னோட ஒரு சின்ன ஐடியா தான். இந்த ரோடியம் பாலிஷில் வரக்கூடிய அந்த கொலுசை வந்து நான் உங்களுக்கு காலில் வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இது காலில் போடும்போது இப்படி தாங்க இருக்குது. பார்க்கும்போது ஒரு இன்விசிபிள் பேட்டர்னில் இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ரோடியம் பாலிஷ் அந்த இது மட்டும்தான் உங்களுக்கு அழகாக தெரியும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மெலிசா இருக்கே இதனுடைய இந்த கொக்கி எப்படி இருக்குமோன்றது. ஸோ அதனால தான் உங்களுக்குமே இதை காமிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்லா தண்டு ஸ்ட்ராங்காக தாங்க பண்ணியிருக்காங்க. அட்லாஸ்ட் ஒரு சூப்பர் கலெக்ஷன் என் காலில் வந்து உங்களுக்கு வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் பாருங்கள், பேர்ல் வச்ச மாதிரியான மாடல் சூப்பராக. அது எப்படி தான் அவங்க வந்து மேக் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா வந்து 2 சைடிலுமே பார்த்திங்கன்னா அழகாக அட்டாச் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கோல்டன் பீடுமே நடுவில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் அகைன் ஒரு இன்விசிபிள் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. பட் நல்ல ட்ரெண்டி லுக்கில் இருந்ததுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? கோல்டில் கொலுசு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் தேடிட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு, ஏதோ வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸி பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் இதே சரவணா ஸ்டோரில் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். அந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.